இப்போ இதில் வந்து குதிரைக்கு நுரையீரல் இல்லை அப்படின்றது ஒரு தவறான கருத்து. இதே நேரத்தில் குதிரைக்கு இளைப்பு இல்லை அப்படின்றது ஒரு சரியான கருத்து. குதிரை வந்து இரட்டை நுரையீரல்களை கொண்ட ஒரு விலங்கு. இதே நேரத்தில் குதிரைக்கு வந்து இளைப்பு இல்லை என்று சொன்னால் குதிரைகள் வந்து சுவாசிக்கக்குள்ள வாயை பயன்படுத்துறதில்லை. குதிரைகளால் வந்து வாயால் சுவாசிக்க முடியாது. அவை வந்து சுவாசிக்கிறதுக்கு மூக்கை பயன்படுத்துது. இப்போ உங்களுக்கு இன்னும் விளக்கமாக சொல்லணும்னு சொன்னால், ஒரு நாய் வந்து வெப்பம் கூடைக்குள்ளே என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த வெப்பநிலையை கட்டுப்படுத்துறதுக்கு வாயை திறந்து வாய் மூலம் சுவாசிக்கும். ஏன்னு சொன்னால் நாய்களுக்கு வந்து வியர்வை சுரப்பி இல்லை, நாய்களுக்கு வியர்க்காது. இதால் நாய் வந்து வெப்பநிலையை கட்டுப்படுத்துறதுக்கு வாயை திறந்து வாயால் சுவாசிக்குது. இதே நேரத்தில் வெப்பநிலை கூடைக்குள்ள குதிரைகள் என்ன செய்யணும்னு சொன்னால் குதிரைகளுக்கு வந்து வியர்வை சுரப்பிகள் காணப்படுது. அதால் குதிரைகள் வந்து வியர்வையை வெளியேற்றி வெப்பநிலையை கட்டுப்படுத்துது. அதுக்கு அடுத்த கட்டமாக குதிரைகளால் வந்து நாய்களை போல வாயால் சுவாசிக்க முடியாதுன்னு சொன்னால் குதிரைகளுடைய அமைப்பு அப்படி குதிரைகளால் மூக்கால் மட்டுமே சுவாசிக்க முடியும். அப்போ குதிரைகளை நிலைக்கிறதில்லைன்னு சொன்னால் அதுக்கு இதுதான் காரணம், குதிரைகளால் வாயால் சுவாசிக்க முடியாது.